குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். வங்கதேசம், பங்களாதேஷ், அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற கலவரங்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை, வேதனையை ஏற்படுத்தி உள்ளது. 1947 ஆகஸ்ட் 14 பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றது. ஆகஸ்ட் 15 இந்தியா சுதந்திரம் பெற்றது. அப்போது நடந்த கலவரங்களை நினைவுபடுத்தக்கூடிய வகையிலே இப்பொழுது வங்கதேசத்திலே இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல். வங்கதேசம் என்பது ஒரு காலத்தில் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தது. 1905 மத அடிப்படையிலே பிரிட்டிஷாரால், ஆங்கிலேய கிறிஸ்தவர்களால் வங்க மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. மேற்கு வங்கம், கிழக்கு வங்கம். மத அடிப்படையிலே சுதந்திர போராட்ட காலத்திலே அனைவரும் ஒன்றிணைந்து கைகளிலே ரக்ஷாபந்தன் கயிறு அணிந்து வங்க பிரிவினையை எதிர்க்கிறோம். சென்னை நம்முடைய திலகர் திடலிலே, மெரினா கடற்கரையிலே வங்க பிரிவினையை எதிர்த்து, அந்த வங்க பிரிவினை செய்த கர்சன்வில்லியை எதிர்த்து இந்திய தேசிய காங்கிரஸ் உள்ளிட்ட அமைப்புகள் மிகப்பெரிய நிகழ்ச்சிகளை, போராட்டங்களை நடத்தினார்கள். நாடு முழுக்க வங்கதேசம் மத அடிப்படையிலே பிரிக்கப்பட்டதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. அதன் பிறகு வங்க மாநிலம் ஒன்றாக பிரிட்டிஷ் இந்தியாவிலே இருந்தது. சுதந்திரத்திற்கு பிறகு கிழக்கு வங்கத்திலே முஸ்லிம்களின் எண்ணிக்கை கூடிவிட்ட காரணத்தினால் தனி பாகிஸ்தான் வேண்டும் என்கிற போராட்டம் தீவிரமாக நடைபெற்று இந்துக்கள் தாக்கப்பட்ட காரணத்தினால் பிரிவினைக்கு அன்றைய காங்கிரஸ் கட்சி சம்மதித்தது. பிரிவினையுடன் நாம் சுதந்திரத்தை பெற்றோம். இது இந்தியா. ஆனால் பாகிஸ்தான் இங்கே இந்த மூலையிலே இருக்கக்கூடிய கிழக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய வங்காளம், அந்த வங்காளத்திலே கிழக்கு வங்காளத்தை கிழக்கு பாகிஸ்தான் என்று அறிவித்தது. அது மேற்கு பாகிஸ்தானாக இருந்தது. 48 முதல் 1970 வரை பாகிஸ்தான் ராணுவம், பாகிஸ்தானுடைய அந்த ஆட்சியாளர்களின் கொடுமை வங்கதேச கலாச்சாரத்தை, கிழக்கு வங்கம், கிழக்கு பாகிஸ்தான், அந்த கலாச்சாரத்தை அழித்தது. அங்கிருக்கக்கூடிய பெண்களை கற்பழித்தது, கோயில்களை இடித்தது, அங்கே இருக்கக்கூடிய வங்க மொழி அவற்றையெல்லாம் அழித்தது. அதன் காரணமாக வங்கதேசத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று திரண்டு மேற்கு பாகிஸ்தானை எதிர்த்து எங்களுக்கு சுதந்திர வங்காளம் உருவாக வேண்டும் என்று முக்தி வாகினி என்கிற அமைப்பை துவக்கி முஜிபுர் ரஹ்மான் அவர்களுடைய தலைமையிலே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினார்கள். அந்த கலவரங்களின் போதும் இந்துக்களுடைய வீடுகள், கோயில்கள் தாக்கப்பட்டது. இந்துக்கள் கட்டாய மதமாற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டார்கள். கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்தது. ஆனாலும் அன்றைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் மிகப்பெரிய உதவியை செய்தார். முக்தி வாகினி அமைப்பை ஆதரித்தார். பாகிஸ்தான் மீது போர் தொடுத்தார். பாகிஸ்தானை தோற்கடித்து நாம் புதிய வங்கதேசம் உருவாகுவதற்கு, கிழக்கு பாகிஸ்தான் என்று இருந்த அந்த வங்க மாநிலத்தை புதிய வங்கதேசம் என்கின்ற ஒரு புதிய தேசமாக நாம் உருவாக்கி கொடுத்தோம். அவர்கள் தங்களை முஸ்லிம் நாடு என்றுதான் அறிவித்துக் கொண்டார்கள். அப்பொழுது சுதந்திரம் பெற்றபோது 1948 இருந்த வங்காளிகளின் எண்ணிக்கை மதமாற்றத்தின் மூலமாக, கலவரங்களின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 23% இந்துக்கள் வங்கதேசம் உதயமான போது இருந்தார்கள். அதற்கு பிறகும் கூட பாகிஸ்தான் தூண்டுதலின் பேரிலே செயல்படக்கூடிய இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் எந்த கலவரம் நடந்தாலும் இந்துக்களை தாக்குவது, இதுதான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நடைபெற்றிருக்கின்ற புரட்சி பரவலாக மாணவர்கள் செய்யக்கூடிய புரட்சி. வங்கதேச சுதந்திர போராட்ட வீரர்கள், அவர்களுக்கு 30% இடஒதுக்கீடு, அதை எதிர்த்து மாணவர்கள் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள்.
அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டம் எப்படின்னா அந்த சிலோன் மாடல் போராட்டம். இலங்கையில் நடந்தது பாத்தீங்களா, போய் அதிபர் மாளிகையை கைப்பற்றுவது. ஆப்கானிஸ்தான், அங்க போய் அதிபர் மாளிகையை கைப்பற்றுவது. ரோட்ல பொது சொத்துக்களுக்கு நாசம் விளைவிப்பது, சாலைகளிலே பொது இடங்களிலே தலைவர்களுடைய சிலைகளை உடைப்பது. இதெல்லாம் அரசியல் ரீதியா நடக்கட்டும். அந்த ராணுவம் வங்கதேச ஆட்சியாளராக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹிமானுடைய மகள் ஷேக் ஹசீனா, அவங்க தான் கடந்த பல வருடங்களாக வங்கதேசத்திலே ஜனநாயக முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்பிலே இருக்கக்கூடியவர் ஷேக் ஹசீனா. நீண்ட காலமா இருக்காங்க. அவங்க அதுக்கு முன்னாடி 1975 ஒரு மிகப்பெரிய ராணுவ புரட்சி ஏற்பட்டது. ராணுவ புரட்சினா என்ன? ராணுவம் வந்து ஆட்சியை கைப்பற்றிக்கும். முஜிபுர் ரஹ்மான் அவருடைய வீட்டிற்குள்ளே சென்று அவருடைய குடும்பத்தை சார்ந்த 18 பேரை சுட்டுக் கொன்று, முஜிபுர் ரஹ்மானுக்கு இவங்க சொந்தக்காரனா சுட்டுருவான். இவங்க இந்த முஜிபுர் ரஹ்மானுடைய மூத்த மகள், இன்னொரு மகள், 2 பேரும் டெல்லியில தங்கி படிச்சிட்டு இருந்ததுனால தப்பிச்சுக்கிட்டாங்க, ஷேக் ஹசீனாவும் அவங்களுடைய தங்கையும். அதுக்கப்புறம் அங்க ராணுவ ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்புறம் ராணுவ ஆட்சியில அதுல புரட்சி ஏற்பட்டது. இப்படி எந்த புரட்சி எந்த கலவரம் நடந்தாலும் அங்கே இந்துக்கள் தாக்கப்படுவது என்கிற நிலை இருந்தது, இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 நாட்களாக வங்கதேசத்திலே நடைபெறுகின்ற கலவரம் முழுக்க முழுக்க மாணவர்கள் என்கிற போர்வையிலே இந்துக்களுடைய வீடுகளை கொள்ளையடிப்பது, இந்து பெண்களை கற்பழிப்பது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா டாக்கா தலைநகரத்தில் ஒரு மிகப்பெரிய இஸ்கான் கோயில், அந்த கோயில் அப்படியே தீ வச்சு எரிக்கிறான். அவன் அதிபர் மாளிகையும் தாக்குறான், ஹசீனா வீடு, பிரதமர் வீடு தாக்கப்பட்டு எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு பொருட்கள் எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போற காட்சிகள்லாம் இப்ப வந்துகிட்டு இருக்குது. உள்துறை அமைச்சருடைய வீடு தாக்கப்படுகிறது. எல்லாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க அரசியல் ரீதியா என்னவோ பண்ணிக்கிட்டோம். சிறுபான்மை இந்துக்கள் மீது, வங்கதேசத்திலே சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது, பூர்வ குடிகள் இந்துக்கள், அவர்கள் மீது இத்தகைய கொடூர தாக்குதலை, இதுக்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்கா? சந்தேகமே வேண்டாம், பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற இஸ்லாமிய மத அடிப்படைவாத அமைப்புகள் வங்கதேச ராணுவத்திலே நிறைய ஊடுருவி இருக்கிறார்கள். அதுக்கடுத்தது மாணவர்கள் மத்தியில் சீனா கம்யூனிஸ்ட், அவர்கள் நிறைய இந்த வங்கதேச மாணவர்கள் மத்தியிலே ஊடுருவி அவங்க தான் இப்ப இலங்கையில் பண்ணாங்க இல்லையா போராட்டம், ராஜபக்சேக்கு எதிராக பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணி, அது இப்ப ராஜபக்சே வீட்டுக்குள்ள எல்லாம் பூந்து அதை கைப்பற்றி எல்லாம் அதே பாணி தான் இப்ப இங்கேயும் டாக்காலே நடந்துகிட்டு இருக்கு. அது என்னவோ அரசியல் நடந்துகிட்டு இருக்கட்டும், நாம அதுல தலையிட விரும்பல. ஆனால் அங்கே வசிக்கக்கூடிய இந்துக்கள் அப்பாவிகள், அவர்களை ஏன் கொலை செய்ய வேண்டும்? அவர்கள் சொத்துக்களை ஏன் பிடுங்க வேண்டும்? அந்த பெண்களை ஏன் கற்பழிக்க வேண்டும்? இந்துக்களாக பிறந்தது பாவமா? இதை தட்டி கேட்பதற்கு உலகத்திலே எந்த நாடும் இல்லை. இந்தியா இருக்கிறது. இந்தியா மதசார்பற்ற நாடு. அங்கே இந்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அங்கிருந்து தப்பி ஓடி வந்த ஷேக் ஹசீனாவுக்கு நாம் இன்றைக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறோம். இதே மாதிரிதான் 75 நடந்த ராணுவ புரட்சியின் பொழுதும் அங்கிருந்து தப்பி வந்தவர்களுக்கு இந்திரா காந்தி அம்மையார் அடைக்கலம் கொடுத்தார். இதே ஷேக் ஹசீனாவுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்தாரு, பாதுகாத்தோம். அங்கே மாட்டிக்கொண்டிருக்கின்ற இந்துக்கள், அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு? சர்வதேச சமூகத்துக்கு கண் இல்லையா? இவ்வளவு பெரிய இன படுகொலை, இன ஒழிப்பு, வங்காளிகளை இந்துக்களை கொன்று குவிக்கக்கூடிய இந்த கொடூர, என்னைக்கு இதுக்கு முடிவு கட்டுவது? கொடுமைக்கு முடிவு எப்பொழுது? இந்த சர்வதேச சமூகமும் இதிலே தலையிட வேண்டும். ஐநா மன்றம், இந்த உலகத்தில் இருக்கிற மனித உரிமை அமைப்பு, அங்க காசால பாலஸ்தீனியர்களுக்காக போராட்டம் நடத்துறாங்களே, அருந்ததி ராய், பிருந்தா காரத், கம்யூனிஸ்ட் அமைப்புகள், இங்க இருக்கிற சர்வ கட்சிகள் காசால பாலஸ்தீனியர்களுக்கு போராடுறாங்க. இன்றைக்கு டாக்காவிலே, வங்கதேசத்திலே, நமது அண்டை நாடு, நிறைய பேர் இங்கிருந்து போய் அங்க மாணவனா போயிருக்கான், தொழில் துவங்கி இருக்கான். வங்கதேசத்துல இன்னைக்கு நிறைய பனியன் கம்பெனி ஆகி போச்சு. திருப்பூருக்கு போட்டியா வங்கதேசம் வளர்ந்து கொண்டிருந்தது. எப்படி ஒத்துக்குவான் கம்யூனிஸ்ட்காரன்? கம்யூனிஸ்டுகளுக்கும் இஸ்லாமிய ஜிகாதிகளுக்கும் எப்பொழுதுமே உறவு உண்டு. இந்துக்களை ஒழித்து கட்டுவதிலே, வங்காளிகளை ஒழித்து கட்டுவதிலே. அந்த திட்டம் இன்றைக்கு அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வாய் புத்தி மௌனமா இருக்கான். இன்னைக்கு ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இந்துக்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை பற்றி
அங்கே தகவல் தெரிவிக்கப்படுகிறது. இந்த கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ், ராகுல் எல்லாம் பேசாம இருக்கானே. அங்க இந்திரா காந்தி ஆராய்ச்சி மையம், கல்லூரி, இதன் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை என்ன? காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி தான் வங்கதேசம் உருவாவதற்கு மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அங்கே இந்து கோயில்கள் தாக்கப்படுவதை, இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுவதை கண்டிக்க மனமில்லாமல் பாலஸ்தீனத்துக்கு குரல் கொடுத்தீர்களே, ஏன் இந்த வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு குரல் கொடுக்கவில்லை? மாறாக இந்தி கூட்டணியினர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அவங்க இந்திய குடியுரிமை சட்டம் அதை எதிர்த்து நாடு முழுக்க இஸ்லாமிய அமைப்புகள் நடத்திய போராட்டத்தில் எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டான். இந்திய குடியுரிமை சட்டம்னா இப்படி வெளிநாட்டிலே துன்புறுத்தி அங்க இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுப்பதற்கான ஒரு சட்டம். வெளிநாட்டில் மத சிறுபான்மையராக இருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க. இந்த CAA சட்டம் இதை அமல்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய பாரத நாடு, இந்தியா, நரேந்திர மோடி இவர்கள் வங்கதேசத்திலே இருக்கக்கூடிய இந்துக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த எல்லைகள் எல்லாம் பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அங்கிருந்து நிறைய ஊடுருவல், வங்கதேச ஊடுருவல்காரர்கள் நிறைய பேர் வந்துட்டான். அவன் இங்க MLA ஆயிருக்கிறான், MP ஆயிருக்கிறான். இந்த திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க எல்லாம் இந்த ஊடுருவல்காரர்களுக்கு ரேஷன் கார்டு வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுத்து, அசாமில் அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. கம்யூனிஸ்ட்காரனுக்கு வேலையே இதுதான், அவங்களை எல்லாம் உள்ள கூட்டிட்டு வரதான் வேலை. ஆனா அங்கிருந்து வரக்கூடிய இந்துக்கள் அடிபட்டு உதைபட்டு சொத்துக்களை இழந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு இன்னைக்கு யார் பாதுகாப்பு? ஆண்டவனைத்தான் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். மத்திய அரசாங்கம் நல்ல வேளை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி, ஜெய்சங்கர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களை பாதுகாப்பதற்கு இந்தியா எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும். சர்வதேச சமூகமும் இதிலே தலையிட வேண்டும். இப்ப காசா பிரச்சனைக்கு எல்லாரும் தலையிடுறீங்கல்ல, ஏன் வங்கதேச இந்துக்களை, சிறுபான்மை இந்துக்களை பாதுகாப்பதற்கு ஏன் ஒருவரும் குரல் கொடுக்காமல் இருக்கிறார்கள்? இது சம்பந்தமான வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். இன்னைக்கு வங்கதேசத்தில் நடந்தது நாளைக்கு இந்தியாவில் நடக்காதுன்னு என்னங்க நிச்சயம்? இந்திய கூட்டணிக்காரன் அதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கான். அது மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறது தான் இவனுக்கு வேலை. இதுக்கு ஒரே வழி, ஒரே மருந்து, இந்துக்கள் ஒன்றுபடணும். இத்தனையும் பார்த்த பிறகும் இந்துக்கள் ஒன்றுபடவில்லை என்று சொன்னால் ஆண்டவன் தாங்க இந்து சமுதாயத்தை காப்பாற்றணும். வங்கதேச இந்துக்களுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிக்கின்றோம். வங்கதேச இந்துக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம்.